டோடோ டிவி. பஞ்சாப்ல இருக்க காலபைரவனோட மந்திரம் ரொம்ப பிரபலமானது. நிறைய பேரு சுவாமிய தரிசனம் பண்றதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கோவிலுக்கு இன்னொரு மர்மமான கதை இருந்தது. யாராவது நல்ல மனசோட இங்க வேண்டிக்கிட்டா அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த மர்மமான விஷயம் என்னன்னு தெரியுமா? இங்க கடந்த 20 வருஷமா எல்லா அமாவாசைக்கும் ஒரு குழந்தையோட தலை சாமியோட கோவில் முன்னாடி கிடைக்கும். அங்க இருக்கிற ஜனங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவங்களோட முன்னோர்கள் பண்ண தப்பால காலபைரவனுக்கு கோவம் வந்திருக்கும், அதனால எல்லா வருஷமும் ஒரு குழந்தையோட தலையை எடுக்கிறாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்த ஊர் பூசாரி பரிஷ்காரத்துக்கு தேவையான வழிய காமிச்சிட்டு இருப்பாரு. அந்த மகாலய அமாவாசை இன்னும் 4 நாள்ல வரப்போகுது. இந்த சாபத்துல இருந்து முக்தி அடைய ஒரே வழிதான் இருக்கு. அது என்ன சுவாமிஜி? எல்லா வருஷமும் எந்த குழந்தைய பலி கொடுக்கிறோமோ அந்த குழந்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் விசித்திரமா நடந்துக்கும். இந்த தடவை நாம் அந்த குழந்தைய கண்டுபிடிக்கணும். அதனால நாம இந்த சாபத்துல இருந்து முக்தி அடைஞ்சிட முடியுமா? ஆமா. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு சுவாமிஜி. உனக்கு ஒன்னும் ஆகாது மகனே. இந்த தடவை யாருக்கும் எதுவும் ஆகாது. பூசாரி சொன்னது கேட்ட உடனே எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி ராகேஷோட பையனுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுது. தூக்கத்துல ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறான். சடனா எந்திரிச்சு நிக்கிறான். வினய் மகனே, என்னாச்சு உனக்கு? நான் எல்லாரையும் கொன்னுடுவேன். கண்கள் ரத்தம் மாதிரி ரெட்டா மாறி இருந்தது. தலைமையில 2 கொம்பு கூட வந்து இருந்தது. பயங்கரமான ராட்சசம் மாதிரி இருந்தான். அத பார்த்து ராகேஷ் ரொம்பவே பயந்து போயிருப்பான். கடைசியில காலபைரவா அவனோட ஒரே பையனை எதுக்காக தேர்ந்தெடுத்தான்? மகனே, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். என்ன, நீ என்ன காப்பாத்த போறியா? இந்த கிராமத்தை எங்கிட்ட இருந்து யாராலையுமே காப்பாத்த முடியாது. வினய் அப்படின்னு சொல்லி வீட்ல இருந்து வெளியே போயிடுறான். அவர் நடந்து போகும்போது எதிரில ஒரு ஆள் நடந்து போறாரு. அவர் முன்னாடி அவன் போய் நிக்கிறான். அந்த ஆளு வினயை பார்த்து பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. வினய் அவனோட கைய நீளமாக்கி அந்த ஆளை கழுத்தை பிடிச்சு அவன் கிட்ட இழுத்துட்டு வரான். அவனோட கொம்பால அந்த ஆளை குத்தி சாகடிக்கிறான். அவன் உடம்பு முழுவதும் ரத்தம். அவரு அங்கே விழுந்து செத்துடுறாரு. வினய் கூட மயங்கி அங்கே விழுந்துடுறான். அவனோட கொம்பு கூட மாயமாயிடுது. ராகேஷ் உடனே அவனை தூக்கிட்டு பூஜாரி கிட்ட போறாரு. இங்க பாருங்க சுவாமிஜி, என் பையனுக்கு என்னாச்சு? படுத்துட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு எந்திரிச்சான். அப்புறம் அவனுக்கு கொம்பு வந்துச்சு. அப்புறம் வெளியே போய் பக்கத்துல இருந்த ஒரு ஆளை கொன்னுட்டான். அப்புறம் இவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். இன்னும் இவன் கண்ணை திறக்கல. நீங்க எப்படியாவது இவனை காப்பாத்துங்க. அதுக்கு அர்த்தம் இந்த தடவை காலபைரவர் வினயை தேர்ந்தெடுத்திருக்காரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க பையனுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணி இவனை காப்பாத்திருங்க சுவாமிஜி. நான் உங்க காலில் கூட விழறேன். நான் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யணும். நீங்க இப்ப போயிட்டு அமாவாசைக்கு முன்னாடி நாள் வாங்க. உங்க பையனுக்கு எதுவுமே ஆகாது. ராகேஷ் அங்கிருந்து போயிடுறான். பூசாரி வினய தூக்கிட்டு ஒரு இருட்டு அறைக்குள்ள போறாரு. ராகேஷ் அமாவாசை முடிஞ்சதோ மறுநாள் அந்த கோவிலுக்கு போறாரு. அங்க போய் பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகுறாரு. வினயோட தலை கோவில் எதிரில விழுந்திருந்தது. அதுக்குள்ள ராகேஷ் கீழே விழுந்து அழ ஆரம்பிக்கிறான். அவனோட ஒரே பையன் இனிமே அவனுக்கு இல்ல. அதுக்குள்ள பூசாரி அங்க வராரு. சாமிஜி, என்ன இது? நீங்க தானே சொன்னீங்க இவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு. நான் இவனை காப்பாத்த என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சேன். ஆனா இவனுக்குள்ள இருந்த அந்த ராட்சசன் ரொம்ப பலவாய்ந்தவனா இருந்தான். நேத்து நைட்டு அந்த கால பைரவரே வந்து இவனை பலி வாங்கிட்டாரு. இவன் பையனே கிடையாது, இவன் ஒரு ராட்சசன். ராகேஷ்க்கு ஒண்ணுமே புரியல. அவனோட பையன் ராட்சசனா எப்படி மாற முடியும்? இத அந்த கால பைரவரே வந்து என்கிட்ட சொன்னாரு. இது அவரோட கடைசி பலி. நான் பண்ண சடங்கால அவரு சந்தோஷமா இருக்காரு. அப்புறம் இந்த கிராமம் சாபத்துல இருந்து விடுபட்டுருச்சு. என்னால இப்பவும் நம்ப முடியல என் பையன் ஒரு ராட்சசன்னு. நானே அந்த கால பைரவரை இங்க வர வைக்கிறேன். அவர்கிட்ட நானே கேட்கிறேன். ராகேஷ் காலபைரவனோட பெரிய பக்தன்.
நேரா அவன் கோயிலுக்குள்ள போய் காலபைரவனோட முன்னாடி உக்காந்து அழுதுகிட்டே இப்படின்னு சொல்றான். கடவுளே, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? நான் உங்களோட எவ்வளோ பெரிய பக்தன், ஆனா நீங்க எங்கிட்ட இருந்து என்னோட பையனையே பிரிச்சிட்டீங்களே. நான் உங்க முன்னாடி என் தலையை இடிச்சியே என் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தலைய நிலத்துக்கு இடிச்சுக்கிறான். அவர் தலையிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவன் தலை இடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் மயங்கறதுக்குள்ள கோவில்ல இருக்கிற எல்லா மணியும் அடிக்க ஆரம்பிக்குது. அவன் தலை தூக்கி மேல பார்த்த உடனே அந்த கடவுளே அவனோட முன்னாடி வந்து நின்று இருப்பாரு. கடவுள் அவரோட முன்னாடி வந்து நின்னது பார்த்த உடனே அவரோட கண்ணுல தண்ணி ஊத்துது. கடவுளே, என்னோட தெய்வமே, உங்க தரிசனம் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் உங்களை பார்த்துட்டேன். எழுந்திரு மகனே, எழுந்து கேளு. உனக்கு என்ன வேணுமோ கேளு. நீங்க என்னோட மகனை பலி வாங்கிட்டீங்க. அவன் ராட்சசன் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். உன்னோட பையன் ராட்சசன் இல்ல. உண்மையான ராட்சசன் இந்த பூசாரி தான். அவருதான் இது எல்லாத்தையுமே பண்ணது. பூசாரி சடனா ராட்சசனா மாறிடுறாரு. கடைசியா நீ இங்க வந்துட்டியா? எனக்கு தெரியும். யாருக்காவது அநியாயம்னு ஒன்று நடந்தா நீ அங்க வருவன்னு தெரியும். அப்படி நீ வரும்போது கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற என்னோட பகையை நான் தீர்த்துக்க போறேன். நீ என்னோட ராட்சச மகனை வதம் செஞ்சிட்ட. அதுக்கு நான் பழி வாங்கறதுக்காக தான் நான் இந்த கிராமத்தோட பூசாரியாவே வந்தேன். நான் ரொம்ப வருஷமா இந்த கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளை ராட்சசனா மாத்துவேன். அவங்க பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் அந்த குழந்தைகளை கொல்லுவேன். ஆனா நீ எப்பவும் இது வரைக்கும் வந்ததே இல்லை. இப்ப நீ வந்துட்ட, நான் உன்னை விட போறதில்ல. அந்த ராட்சச கடவுளோட முன்னாடி போறான். சாமிய தொடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சாமி அங்கிருந்து மாயம் ஆகி இன்னொரு இடத்துல வர்றாரு. ஏய் முட்டாளே, நீ என்னையே பிடிக்க போறியா? என்ன என் பக்தர்களை தவிர வேற யாராலையும் தொடக்கூட முடியாது. காலபைரவர் அவர்கிட்ட இருக்கிற கத்தியால அந்த ராட்சசனை வெட்டிடுறாரு. அவ அங்கேயே கீழே விழுந்து எரிஞ்சு போயிடுறான். ராகேஷ், நீ என்னோட மிக சிறந்த பக்தன். நான் உன்னோட பையனை திரும்ப உனக்கு உயிரோட கொடுக்கறேன். சடனா ராகேஷோட பையன் வினய் அவன் முன்னாடி வந்துடுறான். அது பார்த்தது ரொம்ப சந்தோஷத்துல ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சாமியோட காலை தொட்டு கும்பிடுறாங்க. கடவுள் அங்கிருந்து மறைஞ்சு போறாரு. இந்த மாதிரி அந்த ஊருக்கு அந்த ராட்சசன் கிட்ட இருந்து விடுதலை கிடைக்குது. தீரஜ் அவங்க பாட்டி வீடான கிஷன்கர் கிராமத்துக்கு வந்திருந்தாரு. அவங்க பாட்டிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவங்க கணவர் இறந்து 10 வருஷம் ஆயிருந்தது. அவங்க பசங்களும் நகரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை மறந்தே போயிட்டாங்க. அதனால அவங்கள பாத்துக்கிறதுக்கு அங்க யாருமே இல்லை. அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தீரஜுக்கு தெரிஞ்ச உடனே அவரு யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாம நேரா கிராமத்துக்கு வந்துடுறாரு. தீரஜ் அவங்க பாட்டியை பார்க்கும்போது அவங்க பெட்ல படுத்துக்கிட்டு உடம்பு சரியில்லாம ரொம்ப இரும்பிட்டு இருந்தாங்க. பாட்டிமா, இங்க பாருங்க, நான் தான் தீரஜ். என்ன மன்னிச்சிடுங்க, நான் வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் தான் வந்துட்டேன்ல, இனிமேல் எல்லாம் சரியா போயிடும். நான் இப்பவே டாக்டரை கூட்டிட்டு வரேன். தீரஜ் டாக்டரை கூட்டிட்டு வராரு. தீரஜ், நீ இங்கே இரு, நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு டாக்டர் உள்ள போறாரு. உள்ள போன உடனே வெளிச்சம் அங்க கம்மியா தான் இருந்தது. டாக்டர் வரும்போது பாட்டிமா டாக்டருக்கு எதிர்பக்கம் படுத்துக்கிட்டு அந்த இருட்டு ரூம்ல தனக்கு தானே ஏதோ புலம்பிட்டு இருந்தாங்க. பாட்டிமா, உங்க உடம்பு எப்படி இருக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தீரஜ் சொன்னானே, உங்களுக்கு என்னாச்சுன்னு நான் பார்க்கலாமா? டாக்டர் சிரிச்சுக்கிட்டே அந்த பாட்டி கிட்ட போறாரு. அவங்க நாடி துடிப்பை பாக்குறதுக்காக அந்த பாட்டியோட கையை பிடிக்கிறாரு. நாடி பிடிச்சு பார்க்கும்போது அவரு ரொம்ப விசித்திரமா உணர்றாரு. அப்போ மிரண்டு போயிடுறாரு. அவரோட சிரிப்பு அப்படியே வருத்தமா மாறிடுது. அப்போ டாக்டர் பயந்து பின்னாடி போயிடுறாரு. அப்போ பாட்டி திடீர்னு அவங்க தலைய அந்த டாக்டர் பக்கம் திருப்புறாங்க. அப்போ டாக்டர் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அப்போ அந்த பாட்டி டாக்டரை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே டாக்டர் அவரோட பையை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடியே போயிட்டாரு. வெளியில இருந்த தீரஜ் அந்த டாக்டர் நிறுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. டாக்டர் சார், நில்லுங்க, என் பாட்டிக்கு என்னாச்சுன்னே சொல்லலையே, அவங்க சரியா போயிடுவாங்க தானே? தீரஜ் இந்த மாதிரி டாக்டர் கிட்ட கேள்வி கேட்கிறாரு. ஆனா அதுக்கு டாக்டர் தீரஜ் கிட்ட எந்த ஒரு பதிலையும் சொல்றதில்ல. அப்புறம் பயந்த நிலைமையில அவரு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு.
அப்படி என்னதான் நடந்திருக்கும்னு தீரஜ் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் ஓடுற அளவு அப்படி என்ன நடந்திருக்கும்? தீரஜ் இதை யோசிச்சுக்கிட்டே உள்ள வராரு. தீரஜ் உள்ள வந்த உடனே அவங்க பாட்டிய பாக்குறாங்க. அவங்க பாட்டி மறுபடியும் அந்த இருட்டான பக்கமே தன்னோட தலையை வச்சு படுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் தனக்கு தானே ஏதோ முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. தீரஜ் இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காம அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தீரஜ் பாட்டிக்காக திரும்பவும் அந்த ரூம்குள்ள போறாரு. பாட்டி, இன்னைக்கு நான் என் கையால உங்களுக்கு சமையல் செஞ்சிருக்கேன். இந்தாங்க, இதை சீக்கிரமா சாப்பிடுங்க. நீங்க காலையில இருந்து எதுவும் சாப்பிடவே இல்லை. சரி விடுங்க, நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன். கொஞ்சம் என் பக்கம் திரும்புங்க. அவங்க பாட்டி எந்த ஒரு பதிலையும் சொல்றதில்ல. அவங்க இன்னும் அந்த இருட்டான பக்கம் தலையை வச்சுதான் படுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பாட்டி மறுபடியும் ஏதோ முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. இவள போ சொல்லு, இவள இங்கிருந்து போ சொல்லு, இவள இங்கிருந்து போ சொல்லு. பாட்டி, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அங்க யாரு இருக்காங்க? தீரஜ் அந்த இருட்டான பக்கம் சாஞ்சி அங்க யாரு இருக்காங்க அப்படின்னு எட்டி பார்க்கறாரு. தீரஜ் பார்க்கும்போது அந்த இருட்டான மூலையில 2 கண்கள் ரொம்ப பிரகாசமா தெரிஞ்சது. தீரஜ் பயந்து போய் அந்த கண்ணையே பார்த்துக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அப்போ அந்த கண் மூடி திறந்தது. தீரஜ் அப்படியே பயந்து போய் பின்னாடி போக ஆரம்பிச்சாரு. அப்ப அவங்க பாட்டி தீரஜ் கிட்ட சொல்றாங்க, மகன், சாப்பாடு இங்கே வச்சுட்டு போ, நான் அப்புறமா சாப்பிடுறேன். தீரஜ் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம சாப்பாடை அங்கேயே வச்சுட்டு வெளியே போயிட்டாரு. தீரஜ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த விஷயத்தை நினைச்சு ரொம்பவே பயந்து போயிட்டாரு. ஆனா அதெல்லாம் ஒரு மாயை தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விட்டுடுறாரு. நைட்டு 10 மணி ஆனது. தீரஜ் மாடி மேல நின்னுக்கிட்டு அவர் போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாரு. அந்த கிராமத்துல எல்லா பக்கமும் ரொம்ப அமைதியா இருந்தது. தீரஜ் போன்ல பேசிக்கிட்டே மாடியில அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தாரு. அப்போ அவரு பாக்குறாரு, ஒரு வயசான பொம்பளை ஒரு கோணி பையில எதையோ எடுத்துக்கிட்டு எங்கேயோ நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த கோணில ஏதோ ஒரு வெயிட்டான பொருள் இருக்கிற மாதிரி இருந்தது. தீரஜுக்கு அந்த இருட்டுல எதுவும் சரியா தெரியல. ஆனா வெள்ளை கலர் புடவை கட்டி இருக்கிற அந்த வயசான பெண்மணி பாக்குறதுக்கு இவங்க பாட்டி மாதிரியே இருந்தாங்க. ஒருவேளை தான் பாட்டியோ அப்படின்னு நினைச்சு தீரஜ் மாடியில இருந்து கீழே இறங்கி போறாரு. அப்புறம் அப்படியே அவரு தான் பாட்டி அறைக்கு போய் பாக்குறாரு. அந்த அறையில பாட்டி இல்ல. அவர் எப்படி அந்த சாப்பாடு வச்சுட்டு போனாரோ அதே மாதிரி அதே இடத்துல அந்த சாப்பாடு இருந்தது. தீரஜ் ரொம்ப கவலைப்பட்டாரு. அப்புறம் அவருக்கு முழுசா நம்பிக்கை வந்துருச்சு, அந்த வயசான பாட்டி இவங்களோட பாட்டி தானே. தீரஜ் உடனே வெளியே ஓடி போய் அந்த வயசான பாட்டியை தேட ஆரம்பிக்கிறாரு. தீரஜ் அவங்க பாட்டியை அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்கறாரு. ஆனா எங்கேயும் இல்ல. தீரஜ் அவங்களோட பாட்டி ஒரு குளத்துக்கிட்ட போறத பாக்குறாரு. தீரஜ் அவங்க பாட்டிய பின்தொடர்ந்து போறாரு. அந்த குளக்கரை மேல நடந்து போக போக கடைசியா அவங்க ஒரு சுடுகாட்டை அடையறாங்க. அந்த சுடுகாட்டுல தீரஜ் அவங்களோட பாட்டிய பாக்குறாரு. அவங்க ஒரு பாட்டிக்கு பக்கத்துல போகணும்னு நினைக்கும் போது அப்போ ஒரு விஷயத்த பாக்குறாரு. அவங்க பாட்டி காலு வித்தியாசமா இருந்தது. அப்ப அவங்க பாட்டி இறந்து போன ஒரு விலங்க அப்படியே சாப்பிட்டு இருக்கிறத தீரஜ் பாக்குறாரு. அந்த இறந்து போன விலங்கோட ரத்தம் அவங்க பாட்டி முகம் முழுவதும் இருந்தது. அவங்க கையில அந்த விலங்கோட ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்தது. தீரஜ் இத பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறாரு. பயத்துல அவரோட உடல் முழுவதும் வேர்வையால நனைஞ்சு போயிருது. அப்ப அந்த பாட்டி திரும்பி தீரஜ பாக்குறாங்க. தீரஜ பார்த்து சத்தமா சிரிக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப அரக்கத்தனமா அந்த விலங்க திரும்பவும் சாப்பிட்டு இருந்தாங்க. தீரஜ் அங்கிருந்து எவ்வளோ வேகமா ஓட முடியுமோ அவ்வளோ வேகமா ஓடி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே நேரா அவங்க பாட்டியோட ரூமுக்கு போய் பாக்குறாரு. ஆனா அந்த பாட்டி அவங்களோட பெட் மேலேயே படுத்துட்டு இருந்தாங்க. தீரஜ் அவரோட கண்ணை அவராலேயே நம்ப முடியல. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவரோட மனசுல நிறைய கேள்வி எழுந்துட்டு இருந்தது. ஆனா அந்த கேள்வி எதுக்குமே அவர்கிட்ட பதில் இல்ல. தீரஜ் யோசிச்சுக்கிட்டே அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில தீரஜ் டாக்டரோட வீட்டுக்கு போறாரு. டாக்டரோட வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில போலீஸ்காரங்களும் இருந்தாங்க. அப்ப தீரஜ் அங்க இருக்கிற ஒருத்தர் கிட்ட கேக்குறாரு, அண்ணா, இங்க ஏன் இவ்ளோ கூட்டமா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு தெரியாதா, இப்ப டாக்டர் சார் இந்த உலகத்திலேயே இல்ல, அவரு இறந்து போயிட்டாரு. அவரோட உடம்பு சுடுகாட்டுல கிடைச்சது. அவரு ரொம்ப கொடூரமா இறந்து போய் கிடந்தாரு. ஏதோ ஒரு விலங்கு தாக்குன மாதிரி இருந்தது. அந்த விலங்கு டாக்டரோட பாதி உடலை சாப்பிட்டுட்டு பாதி உடலை விட்டுட்டு போயிடுச்சு. தீரஜ் அதை கேட்டு அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. நேத்து நைட்டு நான் பார்த்தது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? ஒருவேளை
என் பாட்டி தான் டாக்டரை கொண்டு இருப்பாங்களோ? இல்ல நான் ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்? பாட்டியால எந்திரிச்சு நடக்க கூட முடியாது, அப்புறம் எப்படி அவங்க போய் ஒருத்தரை கொல்ல முடியும்? தீரஜ் தனக்கு தானே இப்படி நினைச்சுக்கிட்டு அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்புறம் நைட்டு நேரத்துல தீரஜ் அவங்க பாட்டியோட ரூம்ல ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டியே அவரு பார்த்துட்டு இருந்தாரு. அவங்க பாட்டியோட கண்ணு மூடி இருந்தது, அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. தீரஜ் அங்கேயே உட்காந்துக்கிட்டு அவரோட போன்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு அவங்க பாட்டியோட கண்ணு திறக்குது. அப்ப திடீர்னு அவங்க அந்த இருட்டான மூலைய பாக்குறாங்க. பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதை பாக்குறதுக்கு வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரி இருந்தது. தீரஜோட பார்வை அவங்க பாட்டி மேல போகுது. அதனால அவங்க பாட்டி என்ன பேசுறாங்கன்னு தீரஜ் அவங்க பக்கத்துல போய் கேட்டாரு. அவங்க பாட்டி பயந்து போய் யாரோ ஒருத்தங்க கிட்ட பேசுற மாதிரி இருந்தது. வேணா, அவனை எதுவும் பண்ணாத, அவனை எதுவும் பண்ணாத, அவனை சாகடிக்காத, அவனை விட்டுடு, அவனை விட்டுடு, ப்ளீஸ் விட்டுடு. அப்போ அந்த இருட்டுல இருந்து ஒரு குரல் கேக்குது. அவனை நான் உயிரோட விட போறதில்ல, அவன் செத்துதான் ஆகணும். தீரஜ் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. பயத்துல வீட்டுல இருந்து வெளியில வந்து அந்த ஊர்லயே மிகப்பெரிய சாமியாரான பிரசாத் சாமியார் கிட்ட நேரா ஓடி வராரு. பாபா, எனக்கு உதவி பண்ணுங்க, ஏதோ ஒரு கெட்ட சக்தி என் பாட்டிய. போதும், இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் கூட வாங்க, உங்க எல்லா கேள்விக்கும் நான் பதில் தரேன். பாபா மறுபடியும் தீரஜ அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. தீரஜும் சாமியாரும் அவங்க பாட்டியோட அறைக்கு போய் அவங்க பாட்டிய பாக்குறாங்க. அவங்க பாட்டி கருப்பு கலரா மாறி இருந்தாங்க. அப்புறம் அவங்க உடம்புல இருந்து நாற்றம் அடிச்சிட்டு இருந்தது. அவங்க இறந்து போயிட்டாங்க. உங்க பாட்டி இறந்து 2 வாரம் ஆகுது. நீங்க இவ்வளவு நாள் ஒரு கெட்ட ஆத்மா கூட தான் இருந்திருக்கீங்க. இத கேட்டு தீரஜ் அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. பாபா, இது எப்படி சாத்தியம்? ஒருவேளை எங்க பாட்டி இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க எப்படி என் கூட பேச முடியும்? கண்டிப்பா அவங்க உங்க கூட பேசியிருப்பாங்க. வாழணும் அப்படிங்கிற ஆசையில உங்க பாட்டி காளிக்கிட்ட ஒரு பூஜை பண்ணாங்க. அவங்க ஒரு கெட்ட ஆத்மாவுக்காக வேண்டுனாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்கள உயிரோட வைக்கணுங்கிறதுக்காக உங்க பாட்டி சொன்னதை அந்த கெட்ட ஆத்மா ஏத்துக்குச்சு. அதனால உங்க பாட்டி இறந்து போனாலும் அவங்கள உயிரோட வச்சுக்கிச்சு. அது எதுக்குன்னா அந்த கெட்ட ஆத்மா அதோட வேலையை செஞ்சுக்கிறதுக்காக. அந்த கெட்ட ஆத்மா உன் பாட்டியோட உடம்ப நல்லா பயன்படுத்திக்கிச்சு. அது அதோட தாக்கத்தை தீர்த்துக்கிறதுக்காக எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருந்தது. அது உன்னை கொலை பண்ணணும்னு ஆசைப்படும் போது அப்ப உன் பாட்டி உன்னோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவங்க உடம்ப விட்டு நிரந்தரமா போயிட்டாங்க. தீரஜ்க்கு அவனோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சு. அவங்க பாட்டி இறந்து போனதை நினைச்சு தீரஜ் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா இதுலயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க பாட்டி அவங்களோட உயிரை கொடுத்து தீரஜோட உயிரை காப்பாத்தினதுதான். ஏறத்தாழ 2000 பேர் இருக்கிற லால்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒரு அடர்ந்த காட்டுக்கு மத்தியில இருந்தது. லால்கஞ்சில இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலை இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. இன்னைக்கு கண்டிப்பா புதுசா ஏதோ நடந்திருக்கு. ஆனா என்ன? பொண்ணுக்கு என்ன வயசாகுது? 8 வயசாகுது. நைட் எங்க 2 பேருக்கு மத்தியில தான் படுத்துட்டு இருந்தா. காலையில பார்த்தா காணோம். ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், என்னோட பொண்ணை கொஞ்சம் தேடுங்க. ஒருவேளை அவ ஜங்கலுக்குள்ள போயிட்டா என்ன பண்றது? நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சிடுறோம். ஸ்மித் மற்றும் நந்தினியோட 8 வயசு பொண்ணு ஷானு காணாம போயிட்டாங்க. வீடு முழுவதும் தேடியும் கிடைக்கல. ஒரு 8 வயசு பொண்ணு நடு ராத்திரியில எழுந்து எங்க போக முடியும்? எல்லாரும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. நந்தினியோட நிலைமை அழுதழுது ரொம்ப மோசமா இருந்தது. சுமித்தோட ஃப்ரெண்ட் சாந்தனும் அவங்க ஒய்ஃப் உஷா அவங்க 10 வயசு பொண்ணான ராஷியோட சேர்ந்து சுமித்தோட வீட்டுக்கு இந்த மோசமான சூழ்நிலையில அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக வந்திருந்தாங்க. நந்தினி, கவலைப்படாதீங்க, ஷானு சீக்கிரம் கிடைச்சிடுவா. அப்பா, ஷானு எங்க போயிட்டா? எங்கேயும் போகல மகளே, சாயந்தரத்துக்குள்ள அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாந்தனு. நீ பயப்படாத ஸ்மித், போலீஸ் அவங்கள சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுவாங்க.
அவங்களுக்கான வழி அவங்களோடது. இந்த மனுஷங்க ரொம்ப மோசமான மிருகங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வர வரைக்கும் அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. சுமித்தும் நந்தினியும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு சாந்தனுவும் உஷாவும் அதே அளவு துக்கத்தோடையும் வருத்தத்தோடையும் இருக்காங்க. ஆனா என்ன நடந்துச்சு? ராஷிய அப்படி கூப்பிட்டது யாரு? அவ எங்க போனா? ஒருவேளை அவ எப்பவும் திரும்ப வரவே மாட்டாளா? இந்த விஷயம் எல்லாரும் நினைக்கிறத விட ரொம்ப மாறுபட்டு இருந்தது. இப்ப எனக்கு ராஷியோட ஒரு போட்டோ கொடுங்க ஐடென்டிபிகேஷனுக்காக. என் பொண்ணு இல்லாத நான் எப்படி வாழ்றது? டென்ஷன் ஆகாத, நம்ம பொண்ணு நமக்கு கிடைச்சிருவா. முதல்ல ஷானு, அப்புறம் ராஷி. என்ன நடந்துட்டு இருக்கு? ஒண்ணுமே புரியலையே. 2 பசங்களும் ரகசியமாவே காணாம போயிட்டாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்குமா? இந்த லால்கஞ்ச்பூர்ல குழந்தைங்க காணாம போறாங்க அப்படிங்கிற செய்தி பரவறதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன குழந்தைங்க நிறைய பேர் ஒவ்வொருத்தரா காணாம போயிட்டாங்க. போலீஸ்க்கு இதை பத்தி எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. போலீஸ் டீம் ராத்திரி பார்க்கலாம் முழு ஊர்லயும் காட்டுலயும் தேடிட்டு இருந்தாங்க. ஆனா யார பத்தியும் எந்த ஒரு துப்புமே கிடைக்கல. இந்த சிட்டில என்னதான் நடந்துட்டு இருக்கு? எந்த ஒரு தடையுமே இல்லாம ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நிறைய பசங்க காணாம போயிட்டு இருக்காங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அழுது அழுது உஷாவோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. போலீஸால கூட எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. போலீஸோட சேர்ந்து நாமளும் அவங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். ஒருவேளை அவங்க இந்த காட்டுல போய் மாட்டிருந்தாங்கன்னா அங்கிருந்து வெளியே வர்றது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்மளே போய் காட்டுல தேடலாம். இல்லனா யோசிச்சு யோசிச்சு நமக்கு பைத்தியமே பிடிச்சிரும். போலாமே. நான் கூட வரேன். ஜங்கல் ரொம்ப பெருசு. நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணாதான் இது நடக்கும். 4 பேரும் டார்ச் எடுத்துக்கிட்டு அந்த இருட்டான காட்டுக்குள்ள போறாங்க. அதிகமான இடத்தை கவர் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்மித்தும் நந்தினியும் ஒரு பக்கமும் சாந்தனவும் உஷாவும் இன்னொரு பக்கம் போனாங்க. போலீஸோட சர்ச்சிங் டீமும் காட்டோட இன்னொரு பக்கம் காணாம போன குழந்தைகளை தேடிட்டு இருந்தாங்க. ஷானு, ஷானு பாப்பா, ராஷி பாப்பா, ராஷி. அந்த இருட்டான நைட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது. ரொம்ப அடர்ந்த ஒரு காடு, அப்புறம் ரொம்ப அமைதியான ஒரு இடம். அப்பா அப்பா நந்தினி, அது உனக்கு கேட்டுச்சா? இது ஷானு வாய்ஸ் மாதிரி இருக்கு. அப்பா பாப்பா 2 பேரும் அந்த சத்தத்தை கேட்டு தேட ஆரம்பிச்சாங்க. பாப்பா அந்த சத்தம் இன்னும் சத்தமா கேட்க ஆரம்பிச்சது. பாப்பா அம்மா ஷானு யாரு? நானும் கேட்டேன். அந்த நீளமான பாட்டு. राशि बेटा, राशि। அதுக்குள்ள ஸ்மித்தும் நந்தினியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்பதான் என்ன ஒரு பெரிய கை தொட்டுச்சு. நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த கை காணாம போயிடுச்சு. எங்களுக்கும் விசித்திரமான ஒரு விஷயம் நடந்தது. எங்களுக்கு சாணு கிடைச்சா, ஆனா திடீர்னு காணாம போயிட்டான். அந்த இடத்துல ஒரு பெரிய உருவம் தெரிஞ்சது. கை கூட நீளமா இருந்தது. ஆனா அதோட முகத்துல எதுவும் இல்ல. பார்க்கறதுக்கு வெள்ளையா இருந்தது. இந்த மாதிரி கதைங்க நான் படிச்சிருக்கேன். ஸ்ப்ளெண்டர் மேனன்னு அவங்கள கூப்பிடுவாங்க. சின்ன பசங்களை அவன் கூட கூப்பிட்டு போய் அவங்களோட மைண்ட மாத்திடுவான். அந்த பசங்க எப்போதுமே நம்ம கிட்ட வர மாட்டாங்க. அதை எப்படி தடுத்து நிறுத்துறது? நம்ம குழந்தைகளை காப்பாத்தியே ஆகணும். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவனை இங்க கூப்பிட்டு அவனுக்கு தேவையானதை நம்ம கொடுத்துடணும். அப்பதான் நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு கிடைப்பாங்க. அவனை எப்படி கூப்பிடணும்? நம்ம பாடியில இருந்து ரத்தத்தை 3 டிராப்ஸ் கீழே சிந்தணும். கண்ணை மூடிட்டு அவனையே யோசிச்சுட்டு இருக்கணும். நம்ம வாய்ஸ் கேட்ட உடனே அது இங்க வந்துடும். ஆனா ஒரு விஷயம், யாருமே அது வாய்ஸ் கேட்கற வரைக்கும் கண்ணு திறந்து பார்க்காதீங்க. பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. இல்லனா அது நம்மளையும் சாகடிச்சிடும். என்கிட்ட கத்தி இருக்கு.
நான் சேஃப்டிக்காக கத்தியும் லைட்டரையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, இதால நம்ம கையை வெட்டிக்கிட்டு அதுல இருந்து ரத்தம் எடுக்க முடியும். ஸ்லெண்டர்மேன். நான் தான் ஸ்லெண்டர்மேன். இவ்வளோ நீளமான உடம்பும், இவ்வளோ நீளமான கையும், இவ்வளோ நீளமான காலும், அப்புறம் ரொம்ப அலங்கோலமான ஒரு முகம், பயங்கரமான கொம்போட, பார்க்க ரொம்பவே ரகசியமா இருக்கும். இப்போ சுமித்தோட நிலைமை என்ன ஆகுமோ? அவன் பின்னாடி திரும்பி அதை பார்த்துட்டான். ஸ்ப்ளெண்டர்மேன், என் புருஷனை ஏன் சாகடிச்ச? என் குழந்தை எங்க வச்சிருக்க? என் குழந்தை எனக்கு கொடுத்துடு. உனக்கு என்ன வேணாலும் கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். இங்க இருந்து ஓடுங்க. அந்த சான்ஸை பயன்படுத்தி உஷா, நந்தினி, சாந்தனு 3 பேரும் ஓடி போயிட்டாங்க. அந்த அடர்த்தியான காட்டுல ஷானு அப்புறம் ராஷியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ்காரங்க எல்லாரும் அந்த ஸ்லெண்டர்மேனை நிறுத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. புல்லட் அந்த ஸ்லெண்டர்மேன் மேல பட்டாலும் அதுக்கு எதுவுமே ஆகல. அப்போ அந்த ஸ்லெண்டர்மேன் அதோட கொம்பை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த போலீஸ்மேனோட வயிற்றையே குத்திருது. அவரு அங்கேயே தரையில விழுந்து இறந்து போயிடுறாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருக்கிற சாந்தனு, உஷா, நந்தினிக்கு ஒரு பழைய பங்களா தெரியுது. 3 பேரும் அது பக்கத்துல போறாங்க. அப்புறம் கதவு தானா திறக்குது. நீ நல்லா இருக்கல தங்கம்? ஆமா, ஆனா இங்க ரொம்ப பயமா இருக்கும். ஸ்ப்ளெண்டர்மேன் ரொம்ப டேஞ்சரஸ் அம்மா. எப்பவுமே அவங்க பொண்ணோட போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் சிரிச்சு எங்களை பயப்படுத்துவாரு. அந்த போட்டோல தான் அவருக்கு அவளோட பொண்ணு ஞாபகம் இருக்கு. கோவத்துல அவர் தான் பொண்ணை சாகடிச்சாரு. ஒருவேளை அந்த போட்டோவை நம்ம எரிச்சிட்டோம்னா அவரோட கர்ஸ் முடிஞ்சிடும். அப்போ அந்த போட்டோ எங்க இருக்கு? நீ கொன்னுட்ட. அப்போ உடனே அந்த சிலிண்டர்மேன் பின்னாடி திரும்பி அந்த போலீஸை பாக்குது. அப்ப நந்தினி ஓடி அந்த லைட்டர் எடுக்க போறாங்க. எல்லாரும் திரும்பவும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த தடவை ஸ்மித் அப்புறம் அப்பாவி 3 போலீஸ்காரங்களோட உயிர் போயிடுச்சு. இந்த லால்கஞ்ச் அதை எப்பவும் மறக்காது.